ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் நம்ம மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். நான் இந்த மாதிரி நீல மாங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதில் மிளகாத்தூள் பொடி நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கிறோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு மாங்காய் எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை நான் நல்லா கிண்டி கொடுத்துக்குறேன். இப்படி ஊற வச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து ஊற்றினா உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு தாளித்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். தாளிக்கைக்கு தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிருக்கேன். மாங்காய் ஊறுகாய்க்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். ஏன்னா மாங்காய் ஊறுகாய் அப்படி கடிக்கும்போது உளுந்தம்பருப்போடு சேர்ந்துருக்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் 2 வெந்தயம், ஓகேங்களா, பாதி வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரியுதுங்களா? இதில் நம்ம மிளகா வத்தல் போட்டாலுமே அந்த மத்தலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் மிளகா வத்தல் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா அது மேலே சேர்த்து சாப்பிட்டு மாங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கா? வெறும் இது சிம்பிள் டிஷ். இந்த மாதிரி சின்ன சின்ன வகையான குறிப்புகளை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாங்காயே நம்ம ஒரு 5-6 வகையான ஊறுகாய் ஸ்டைலில் போடலாம். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் போட்டால் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.